ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா என்ன, அந்த ஃபார்ம் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஃபார்ம். அது வந்து ஜிஎஸ்டி ரெஜிமியில் ஜிஎஸ்டிஆர் 1ங்கிறது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா, சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும். இந்த இதில் வந்து எல்லா சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல். இது வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன் எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு ஃபார்ம். ஜிஎஸ்டிஆர் 1ஓட ஒரு முக்கியமான பர்பஸ் என்னன்னா, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அதில் காட்டணும். அப்படி நீங்கள் காட்டும் போது மற்ற ஜிஎஸ்டி விஷயங்களுக்கு அது பயன்படும். இப்போ நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1ல் அப்லோட் பண்ணுற அந்த சேல்ஸ்லாம் இருக்குல்ல, காட்டுறீங்கல்ல, அந்த சேல்ஸ் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒருத்தர் வாங்குறாங்கல்ல, பையர் ரிசிபியன்ட், அவங்களோட ஜிஎஸ்டிஆர் 2A 2Bயில் போய் சேர்ந்துடும். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம்னா ஐடிசி கிளைம் பண்ண. இப்போ ஐடிசி கிளைம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சப்ளைலையும் ஏற்றிருக்கணும். அப்போ தான் நமக்கு அதாவது ரிசிபியன்ட் வந்து காட்டும். ஜிஎஸ்டிஆர் ஃபார்ம் நம்பர் அந்த 1ல் ஏற்றினா தான் 2A 2Bயில் காட்டும். அப்படி காட்டினா தான் உங்களுக்கு வந்து ஐடிசி கிளைம் பண்ண முடியும். ஜிஎஸ்டிஆர் 1ஓட இன்னொரு பர்பஸ் என்னென்னா, கவர்மெண்ட்டால் ஈஸியாக என்னென்ன சேல்ஸ் ஆகிருக்குங்கிறத ட்ராக் பண்ண முடியும். டேக்ஸ் கலெக்ஷனை பற்றி அதை மேனேஜ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பர்பஸ். ஜிஎஸ்டிஆர் 1 எப்பப்பெல்லாம் ஃபைல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பிஸ்னஸை பொறுத்தும் இருக்குது. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து 5 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணால் அந்த கம்பெனி அந்த பிஸ்னஸ் வந்து மந்த்லி ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணணும். அதே அப்படி இல்லை 5 கோடிக்கு கீழே தான் இருக்குன்னா ஒரு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜிஎஸ்டிஆர் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி இப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறது, சேல்ஸே இல்லை அப்படின்னா கூட அப்பயும் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணி சேல்ஸ் இல்லைங்கிறத சொல்லணும். அப்போ தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் முடிச்சிருப்பேன். இன்னும் வேறு வீடியோன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.